பட்டாணி குருமா செய்யும் முறை வந்து தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க, பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க, உருளைக்கிழங்கு பட்டாணியவும். மசாலா ரெடி பண்ணுறது வந்து தேங்காய் துருவல் ஒரு சில்லு எடுத்துக்கோங்க, அதுக்கடுத்து ஒரு பச்சை மிளகாய், கசகசா, சோம்பு 3ஐயும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிருங்க, நைஸாக அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, கறி மசாலா பட்டை போட்டுக்கோங்க, போட்டு தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச நம்ம தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல அதை எடுத்து கொட்டி அப்படியே கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் பட்டாணியும் உருளைக்கிழங்கு போட்டு கிண்டி விடுங்க. கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா பட்டாணி குருமா ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்.